தமிழ்நாட்டின் மூத்த அரசியல் தலைவராகவும் கிங் மேக்கராகவும் திகழ்ந்து வந்த மருத்துவர் ராமதாஸ் மட்டும் இல்லாம அவரது மகன் அன்புமணி இவங்க ரெண்டு பேத்துக்கு இடையே ஏற்பட்ட மோதலால தற்பொழுது மருத்துவர் ராமதாஸ் தலைமையிலான பாட்டாளி மக்கள் கட்சி மிகப்பெரிய சோதனை கட்டத்துல திண்டாடிட்டு இருக்கு. எந்த கட்சியோட கூட்டணி அமைக்க முடியாத சூழ்நிலையில மருத்துவர் ராமதாஸ் மு.க.ஸ்டாலினிடம் தொடர்பு கொண்டு கண் கலங்கி அழுத செய்தி மிகப்பெரிய வேதனை தகவலாகவும் பார்க்கப்படுது. இது பற்றி ஜெம் தொலைக்காட்சி வழங்கும் சிறப்பு செய்தியை தற்பொழுது பார்க்கலாம். தமிழக அரசியல் வரலாற்றுல இதுவரை இல்லாத அளவுக்கு வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல்ல பல்முனை போட்டி நிலவ காத்திருக்கு. அந்த வகையில தான் மருத்துவர் ராமதாஸ் நிறுவப்பட்டு வண்டியர் மக்கள் மத்தியில மிகப்பெரிய செல்வாக்கு பெற்ற பாட்டாளி மக்கள் கட்சி இப்ப மிகப்பெரிய சோதனை கட்டத்துல சிக்கி தவித்திட்டு இருக்கு. தந்தை மகன் இவங்க ரெண்டு பேருக்கும் இடையே ஏற்பட்ட மோதல்ல பாட்டாளி மக்கள் கட்சி இரண்டாக உடைந்திருக்கு. அந்த வகையில தான் அன்புமணி தலைமையிலான பாட்டாளி மக்கள் கட்சி அதிமுக மட்டும் இல்லாம பாஜக கூட்டணியோடு பேச்சுவார்த்தை நடத்தி தற்பொழுது கூட்டணியும் அமைஞ்சிருக்கு. அன்புமணி தலைமையிலான பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் 18 தொகுதிகள் ஒதுக்கப்படும்னு ஒரு ராஜ்யசபா பதவி தரப்படும்னு உறுதியளிக்கப்பட்டதா சொல்லப்படுது. இந்த நிலையில மருத்துவர் ராமதாஸை எந்த காரணம் கொண்டும் அதிமுக கூட்டணியில சேர்த்து கொள்ள கூடாதுன்னு அன்புமணி கோரிக்கை வைத்த நிலையில மருத்துவர் ராமதாஸ் திமுக பக்கம் கூட்டணி வைக்க முயற்சிகளை மேற்கொண்டுட்டு இருக்காரு. ஆனா விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் இதற்கு சம்மதம் தெரிவிக்காமையே இருந்திருக்காரு. பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கும் இடத்துல விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருக்காதுன்னு கராராக சொல்லி இருக்காரு. இதன் மூலமா திமுக பக்கம் ராமதாஸ் கதவுகள் அடைக்கப்பட்டு இருக்கு. இதனை தொடர்ந்துதான் தமிழக வெற்றி கழகம் கட்சியுடன் கூட்டணி வைப்பதற்கு ஜி.கே. மணி பேச்சுவார்த்தை நடத்தினாரு. ஆனா தமிழக வெற்றி கழக தலைவர் நடிகர் விஜய் ஆரம்ப கட்டத்திலேயே இதற்கு மறுப்பும் தெரிவிச்சிருக்காரு. சினிமாவுக்கு எதிராகவும் மூத்த தலைவராகவும் மருத்துவர் ராமதாஸ் இருப்பதால அவரை கையாளுவதல்ல சிரமம் என நடிகர் விஜய் கருதுவதா சொல்லப்படுது. இந்த நிலையில தான் தனது மகள் ஸ்ரீகாந்தி, ஜி.கே. மணி இவங்க ரெண்டு பேரோடவும் மீண்டும் மீண்டும் ஆலோசனையும் நடத்திட்டு இருக்காங்க. இந்த ஆலோசனையின் படிதான் கடைசி கட்டமா ஒரு முறை திமுகவோடு பேசி பார்க்கலான்னு முடிவெடுக்கப்பட்டிருக்கு. அந்த அடிப்படையில தான் கட்சி நிர்வாகி ஒருவர் மு.க.ஸ்டாலினை தொடர்பு கொண்டு கைபேசியில பேசியிருக்காரு. இதை அடுத்துதான் மருத்துவர் ராமதாஸ் மு.க.ஸ்டாலினிடம் கைபேசியில உரையாடி இருக்காரு. தற்பொழுது அவர் மிகவும் கண்கலங்கி இருக்காரு. நான் நீண்ட காலமா அரசியல்ல இருந்திருக்கேன். இப்ப வரக்கூடிய தேர்தல்ல எனது கடைசி தேர்தலா கூட இந்த தேர்தல் இருக்கலாம். இது எனக்கு கௌரவ பிரச்சனையாக இருக்கு. பாமகவை கூட்டணியில் சேர்த்து கொண்டு சில தொகுதிகளை ஒதுக்கி தாருங்கன்னு முதலமைச்சர்கிட்ட கண்கலங்கி பேசியிருக்காரு. மு.க.ஸ்டாலினும் இது குறித்து நான் ஆலோசனை நடத்தியிருக்கேன். பல கட்சிகளுடன் கூட்டணி பற்றி பேசி கொண்டிருப்பதால பாமக தொடர்பாகவும் நான் யோசித்து முடிவு சொல்கிறேன்னு தெரிவிச்சிருக்காரு. இதற்கிடையே வட மாவட்டங்கள்ல மட்டும் பாட்டாளி மக்கள் கட்சி தனித்து போட்டியிடலாமா அப்படின்னு ஆலோசனையும் செய்யப்பட்டுச்சு. ஆனா இறுதியா அந்த முடிவும் கைவிடப்பட்டிருக்கு. தற்பொழுது மு.க.ஸ்டாலினிடம் மருத்துவர் ராமதாஸ் கண்கலங்கி பேசிய செய்தி இணையதளத்துல வைரல் ஆயிட்டு இருக்கு. இதற்கிடையே தான் நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி பேசும் பொழுது திமுக கூட்டணியுடன் சில புதிய கட்சிகள் இணைய இருக்குன்னு தகவல் தெரிவிச்சிருக்காங்க. அந்த வகையில தான் தேமுதிக, ஓபிஎஸ், ராமதாஸ் இவங்க 3 பேரும் இப்ப திமுக பக்கம் காய்களை நகர்த்திட்டு இருக்காங்க. எனவே திமுக கூட்டணியில விரைவில் புதிய மாற்றங்கள் வரலான்னு தெரிகிறது. இது போன்ற அரசியல் பின்னணி செய்திகளை அன்றாடம் தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்பொழுதும் இணைப்பில் இருங்கள்.